நான் உங்கள் மைத்லி. லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஃபைன் மோட்டார் ஆக்டிவிட்டீஸ் வச்சு ரைட்டிங் ஸ்கில்ஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிளேடவ் எப்படி நம்ம வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணுறது, அதோட இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அப்படின்றத வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பிளேடவ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ட் கோதுமை மாவு, சால்ட், வாட்டர், ஆயில், ஃபுட் கலர். இந்த 5 இன்க்ரீடியன்ட்ஸை வச்சு நம்ம எப்படி பிளேடவ் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த 5 இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ்வலாக பண்ணுற சப்பாத்தி மாவு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இதை ப்ரிப்பேர் பண்ண உடனே ஒரு க்ளே பதத்துக்கு இந்த நம்ம சப்பாத்தி மாவு நம்மளுக்கு கிடைக்கும். இது தாங்க பிளேட். இந்த க்ளே நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. இதனால் குழந்தைங்க நம்ம பார்க்காத போது அந்த க்ளேவை எடுத்து சாப்பிடுவாங்க. ஸோ ஏன்னா இந்த ஏர்லி சைல்டுஹுட்டில் பார்த்திங்கன்னா எல்லா குழந்தைங்களுக்கும் ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற எந்த பொருளாக இருந்தாலும் எடுத்து வாய்க்குள்ளே போட தான் தோணும். ஸோ அதே மாதிரி இந்த க்ளே விளையாடிட்டு இருக்கும் போதும் அவங்கள அறியாமல் அவங்க வாய்க்குள்ளே எடுத்து போடுவாங்க. போடும்போது கண்டிப்பாக அது பசங்களுக்கு ஸ்டொமக் அப்செட் ஆகும். ஸோ குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து அவங்கள எப்படி வெளிக்கொண்டு வர்றது, இந்த பிளேடவ் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ரொம்ப கம்மியான காஸ்ட்டு தான். இதை வீட்டிலே நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். இதை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இதனால் நம்மளுக்கு என்னென்ன யூஸ்ஃபுல் குழந்தைங்களுக்கு அப்படின்னு பார்க்கலாம். இதை வச்சு எப்படி ஹேண்ட் ரைட்டிங்கை இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னா, இந்த பிளேடவை குழந்தைங்கக்கிட்ட கொடுத்துருங்க ரெடி பண்ணி. இதை கொடுக்கும்போது குழந்தைங்க பார்த்திங்கன்னா நல்லா போட்டு மோல்டப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி மோல்டப் பண்ணும்போது அவங்களோட ஹை கோஆர்டினேஷன், ஹேண்ட், ஃபிங்கர்ஸ் எல்லாமே நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகிறத நம்ம பார்க்கலாம். இது ஸ்ட்ரென்தன் ஆகிறதுனால என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெண்ணையோ ஒரு பென்சிலையோ ஹோல்ட் பண்ணுறதுக்கு கரெக்டான போஸ்டர் சொல்லலாம். இது மட்டும் இல்லைங்க, ஒரு வேர்ட்ஸையோ ஒரு லெட்டர்ஸையோ சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு வேர்ட்ஸையோ ஒரு லெட்டர்ஸையோ டிசைன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக அவங்களால இதை ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி ரெக்கக்னைஸ் பண்ணும்பொழுது அவங்களாவே எழுதுறதுக்கு ரொம்பவும் எளிமையாக இருக்கும். இந்த மாதிரி ஆக்டிவிட்டியை குழந்தைங்களுக்கு வீட்டில் இந்த சம்மரில் நீங்கள் கொடுக்கும்போது அவங்க சம்மரை ஜாலியாக என்ஜாய் பண்ண மாதிரியே இருக்கும். கம்மிங் ஜூனில் ஹேண்ட் ரைட்டிங் அவங்களால எளிமையாக எழுதுறதுக்கு அவங்க தயாராகிடுவாங்க. ஸோ பேரண்ட்ஸ் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் தான் அவங்க ப்ளே ஸ்கூலில் போய் பண்ணிட்டு வராங்க. அந்த ஆக்டிவிட்டியை நீங்கள் வீட்டில் கொடுக்கும்போது அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்க. கண்டிப்பாக இந்த சம்மரை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஆக்டிவிட்டி கொடுத்து குழந்தைங்கள ரொம்பவும் என்கேஜாக வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதானும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.